ஆன்மீகம் என்று சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு அது ஏதோ வயதானவர்கள் விஷயம் என்பது போல தோன்றும். இன்னும் சில பேர் கடவுள், கடவுள் நம்பிக்கை, வழிபாடு, பூஜை இவையெல்லாம் தான் ஆன்மீகம் என்பார்கள். பக்தி சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் என்று அழைப்பார்கள். இவற்றில் எதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், ஒன்றாக சேர்ந்துதானே சிந்திக்கப் போகிறோம். அப்போது படிப்படியாக நமக்கு தெரிந்துவிடும். இன்றைக்கு ஆன்மீகம் என்பதை பக்தி என்று நிறைய பேர் சொல்லுகிறார்களே, அந்த பக்தியை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பக்தியிலேயே ஆரம்பிப்போம். கடவுளிடம் மனிதர்கள் காட்டுகிற அன்பு, மரியாதை, இதற்கெல்லாம் பக்தி என்று பெயர். இந்த பக்தி எப்படி இருக்கலாம்? கடவுளிடத்தில் எப்படிப்பட்ட பக்தியை நாம் காட்டலாம்? எந்த விதமாக பக்தி என்பது அமையலாம் என்பதை பற்றி பிரஹ்லாதன் என்கிற ஒரு சிறுவன் குறிப்பிட்டான். அதையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்க்கலாம். 9 வகைகளில் பக்தி செலுத்தலாம், நவவிதமாக பக்தி செலுத்தலாம் என்று அந்த சிறுவன் சொன்னான். 9 விதங்கள் என்று அவன் சொன்னவை, முதலில் கடவுளை பற்றி கேட்பது, அதற்கு சிரவணம் என்று பெயர். இரண்டாவது, கேட்ட விஷயத்தை திரும்ப சொல்லுவது அல்லது பாடுவது, அதற்கு கீர்த்தனம் என்று பெயர். பாடிக்கொண்டே இருக்கும்போது அதை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும், அதுதான் மூன்றாவது, ஸ்மரணம். இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது அந்த தெய்வத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும், அந்த தெய்வத்தின் காலடிகளில் பணிய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அது 4வது, பாத சேவனம். இதற்கு பின்னர் 5வது, அர்ச்சனம், அந்த தெய்வத்தை போற்றுவது. 6வது, வந்தனம், அந்த தெய்வத்தை வணங்குவது, பணிவது. 7வது, தாஸ்யம், உனக்கு நான் தாசன் என்று அந்த தெய்வத்தையே எஜமானனாக பார்ப்பது. 8வது, சக்கியம். இதற்குள் ஒரு வகையாக உரிமை வந்துவிடும் இல்லையா? அந்த உரிமையில் அந்த தெய்வத்திடம் தோழனை போல, தோழியை போல நட்பாக பழகுவது. நிறைய பேர் கடவுளை ஒருமையில்தான் அழைப்பார்கள். என்னடா முருகா, எனக்கு செய்ய மாட்டாயா என்று கேட்பார்கள் இல்லையா? அது ஒரு வகையான உரிமை. இதெல்லாம் போக 9வதாக இருப்பது ஆத்ம நிவேதனம், எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுவது. தன்னிடத்தில் இருக்கிற உடல், பொருள், ஆவி என்பார்களே, அப்படி எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு அர்ப்பணம் என்று எண்ணுவதுதான் ஆத்ம நிவேதனம். இப்படி 9 வகைகளில் பக்தி இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த 9 வகைகளும் இருக்கலாம். ஒருவரிடத்தில் ஒரு வகை இருக்கலாம். இதில் உயர்வு தாழ்வெல்லாம் இல்லை. 9 வகைகளும் ஒரே பிளாட்ஃபார்ம், ஈக்குவல் தான். ஆனால் இந்த 9 வகைகளுக்கும் ஆதாரமாக எது இருக்க வேண்டும்? அதைத்தான் பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் ஒரு வயதான பெண்மணி வருவாள். காட்டிலே வசித்துக் கொண்டிருப்பாள். அவளுக்கு சபரி என்று பெயர். அந்த பக்கமாக எப்போது ராமன் வருவான் என்று அவள் மாத்திரம் தன்னந்தனியாக வசித்துக் கொண்டிருப்பாள். அவளுடைய குரு அவளிடத்தில் சொல்லிவிட்டு போயிருப்பார், அவர் வானலோகத்திற்கு போகும்போது இந்த பக்கமாக ராமன் வருவான், அந்த ராமனுக்கு நீ பணிவிடை செய்வாய் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். அவர் என்றைக்கு சொன்னாரோ தெரியாது. ஆனால் பலகாலம் கழித்து, பலகாலம் என்றால்
ஓராண்டு, 2 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் இல்லை, பல நூற்றாண்டுகள் கழித்து அந்த பக்கமாக ராமன் வருகிறான். இந்த சபரி காத்து கொண்டிருக்கிறாள். இப்படி நினைத்து பார்க்கலாமா? நம்முடைய வீட்டுக்கு யாரோ ஒருவர் வரப்போகிறார், அவர் சொல்லிவிட்டார் என்றால் என்ன செய்வோம்? வீட்டை சுத்தப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்காக எடுத்து வைத்து, அவர் வரும்போது நம்முடைய வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்வோம். அவர் அன்றைக்கு வரவில்லை, அடுத்த நாள் ஏற்பாடு செய்வோம், அன்றைக்கும் வரவில்லை, அதற்கு அடுத்த நாள், அன்றைக்கும் வரவில்லை. 4-5 நாட்கள் ஆகும்போது படிப்படியாக நம்முடைய அந்த ஆர்வம் குறைந்து போகும். வரட்டும், வந்தால் பார்த்து கொள்ளலாம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, இப்படித்தான் அவர் வீடும் குப்பையாக இருக்கும் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்வோம். நம்பிக்கை படிப்படியாக குறைந்துவிடும். ஆனால் சபரி எப்படி தெரியுமா? அவளுடைய நம்பிக்கை எள்ளளவும் குறையவில்லை, கொஞ்சம் கூட குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் ராமன் இன்றைக்கு வருவான், ராமன் இன்றைக்கு வருவான் என்று அப்போதுதான் பார்க்க போகிற குழந்தையை தாய் எப்படியெல்லாம் வாத்சல்யத்தோடு எண்ணி பார்ப்பாளோ, அதே வாத்சல்யத்தோடு, அதே வாஞ்சையோடு அந்த ராமனுக்கு உண்பதற்காக இவையெல்லாம் வேண்டும் என்று தேடி தேடி பழங்களை சேகரித்து வைத்தாள். அந்த பழங்களையெல்லாம் சேகரித்து இன்றைக்கு வருவான், இன்றைக்கு வருவான், ஒரு நாளாவது பழங்களை சேகரிக்காமல் அவள் விட்டதில்லை. இன்றைக்கு வந்தால் பார்த்து கொள்ளலாம், நேற்றைக்கு சேகரித்தவை அப்படியே இருக்கின்றன, அவன் வரவில்லை, வந்தால் இதையே கொடுப்போம், பழம் நன்றாகத்தான் இருக்குது, கெட்டுப்போகவில்லை என்று அவள் நினைக்கவில்லை. அடுத்த நாள், அடுத்த நாள், அடுத்த நாள் என்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கண்டிப்பாக வந்து விடுவான், இன்றைக்கு கண்டிப்பாக வந்து விடுவான் என்று அந்த பழங்களை சேகரித்து சேகரித்து வைத்தாளே, அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. இத்தனை தொழில்நுட்பம் இருக்கிற இந்த காலகட்டத்தில், எத்தனையோ வசதிகள் இருக்கிற காலகட்டத்தில் நமக்கெல்லாம் நம்பிக்கை சில நேரங்களில் குறைந்து போகிறது. ஆனால் எந்த வசதியும் இல்லாமல் காட்டிலே தன்னந்தனியாக வசித்து கொண்டிருந்த சபரி, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அவளுடைய குரு ராமன் இந்த பக்கமாக வருவான் என்று சொல்லிவிட்டு போனதை வைத்துக்கொண்டு ராமன் வருவான் 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 என்று மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் காத்து கொண்டிருந்தாள். இதற்கு பெயர்தான் நம்பிக்கை. எந்த பக்தியாக இருந்தாலும் சரி, அது தாசிய பக்தியாக இருந்தாலும் சரி, சக்கிய பக்தியாக இருந்தாலும் சரி, நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது பூஜை அறையிலே உட்கார்ந்து பூஜை பண்ணுவதாக இருந்தாலும் சரி, போகிற போக்கில் ஒரு பூவை எடுத்து கடவுளுடைய காலடியில் படைத்துவிட்டு போகக்கூடிய ஒரு சராசரி பக்தியாக இருந்தாலும் சரி, எந்த வகையாக இருந்தாலும் அந்த பக்திக்கு அடிப்படையாக தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையைத்தான் சபரி நமக்கு காட்டுகிறாள். சபரி காட்டுகிறாள் என்பது மாத்திரமில்லை, இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது இராமாயணத்தினுடைய இந்த கதையிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய புராணங்கள், நம்முடைய பலவிதமான இலக்கிய நூல்கள், காவியங்கள், இவையெல்லாம் நமக்கு படிப்பினையை தருவதற்காகத்தான் நிறைய கதைகளை சொல்கின்றன. அந்த கதைகளுக்குள்ளே நிறைய உள் விஷயங்கள் சுருட்டி சுருட்டி வைத்திருக்கும். சின்ன சின்னதாக கண்ணுக்கு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே எடுத்து பிரித்து 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 பார்த்தால் பல ஆழமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பக்தி என்பது மாத்திரமில்லை, ஆன்மீகம் என்பதும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. ஆன்மீகத்திற்கு வயது கிடையாது. ஆன்மீகம் ஏதோ வயதானவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆன்மீகத்தில் இருக்கிற பல விஷயங்களை பக்கத்தில் போய் உன்னிப்பாக பார்த்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ
அதையெல்லாம் அந்த ஆன்மீகம் கொடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்வோம். பக்தியில் மாத்திரமில்லை, எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வேண்டும் இல்லையா? ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை தொடங்கும் போதே இது சரியாக நடக்குமோ நடக்காதோ, இது என்ன ஆகுமோ ஆகாதோ என்றெல்லாம் சந்தேகப்பட்டால் அந்த செயலை முழுமையான ஆர்வத்தோடு நம்மால் செய்ய முடியாது. ஆனால் அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட, ஒரு சின்ன செயலாக இருந்தால் கூட, இது நன்றாக நடக்கும், இதை நம்மால் சரியாக செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டால் அந்த செயலும் பொலிவாக விளங்கும். இதைத்தான் சபரி கற்றுக் கொடுக்கிறாள். ஒரு சின்ன கதாபாத்திரம்தான் ராமாயணத்தில் சபரி. ஆனால் ஒரு சின்ன கதாபாத்திரத்திலிருந்து எவ்வளவு பெரிய பாடம் கிடைக்கிறது. இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்தி. சிவனுக்கு என்றால் வில்வத்தை போடுவார்கள், விநாயகருக்கு அருகம்புல்லை போடுவார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு பச்சிலை என்று சொல்லுகிறாரே, பசு இருக்கிறது இல்லையா, அந்த பசுவுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் யாருக்காவது கொடுங்கள். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை அதாமே.